எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. இப்போ வந்து உளுந்து இல்லாம இட்லி வைக்கலாம். உளுந்து இல்லாம இட்லி ரெடி பண்ணணும். பிள்ளைங்க வெயிட் கெயின் பண்ணக்கூடிய பிள்ளைங்க வீட்டுல இருக்காங்கன்னா கண்டிப்பா இதை ரெஃபர் பண்ணுங்க. பண்ணி செய்து பார்த்துட்டு கண்டிப்பா இதை சொல்லணும். ஏன்னா அது உண்மையா போய் அவங்க சொன்னாங்க அந்த பாட்டி அப்படிதான் ரொம்ப நல்லதுமா, ஆனா இப்ப நீங்க யாராவது செய்ய மாட்டீங்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா உளுந்துல கலப்படம் வராது. அந்த பாட்டிக்கு ஒரு வாழ்த்துக்கள். கண்டிப்பாக. ஹாய், எல்லாத்துக்கும் வடமதி சமையல் சார்பா ரொம்ப வணக்கம். சரியா, இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய டிஷ் எதுனா ரொம்ப ஆதி காலத்துல உள்ளது. ரொம்ப ஆதி காலம்னா அதுக்காட்டி ரொம்ப பேர நம்ம ஆட்சிக்கு அம்மாக்கு டைம், அந்த டைம் ஒரு 90s 90 வயசு உள்ளவங்களுக்கு இந்த டிஷ் எல்லாம் தெரியும். ஓகே, அதுதான். அது என்ன ஏதுன்னு இப்ப சொல்லவே மாட்டேன். எதுல நான் ப்ரிப்பேர் பண்ண எதுவுமே சொல்ல மாட்டேன். அது வீடியோ இடையில தான் வரும். ஃபுல் வீடியோ பார்த்துட்டு இதை ட்ரை பண்ணிட்டு நீங்க என்ன கமெண்ட் பண்ணுங்கன்னா. ஆனா ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்ல விதமான ஒரு உணவு தான். என்ன உணவு சொல்லவே மாட்டேன். இங்க வாங்க, சொல்லட்டா காட்டன் பாருங்க. இந்த மாவை முதல்ல நல்லா பார்த்துக்கிடணும். நம்ம தோசை மாவுக்கு இதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. இட்லி போட்டுக்கலாமா? இட்லி மாவு தான். தோசை மாவு இட்லி மாவு எல்லாம் ஒண்ணுதான். இட்லி மாவு சரியா? இது இந்த மாவு எவ்வளவு வெள்ளையா எவ்வளவு ஷைனிங்கா இருக்குன்னு பாருங்க. ஓகே, அதுல உள்ள இட்லியும் அப்படிதான் இருக்கும். ஓகே, இந்த இட்லி அவிச்சு கிட்டத்தட்ட நான் ஒரு 2-3 மணிக்கு மூட கூட நான் செய்யல, இப்படிதான் வச்சிருந்தேன். காலை இடது கையில காலையில டிஷ்யூ சாப்பிட்டா இருக்கு. இந்த இட்லி தான் நான் எப்படி என்ன மாவுல ப்ரிப்பேர் பண்ணங்கிறதெல்லாம் இடையில தான் சொல்லுவேன். சரியா, இப்ப அந்த இட்லியை நான் எப்படி அவிக்க போறேங்கிறதும் பாருங்க. அதுக்கு ஒரு இந்த இட்லிக்கு வந்து ஒரு காரசாரமான சட்னி நான் வைக்க போறேன். அதுக்காக காரம்னா ஓகே, சாரம்னா என்னது அது தெரியல. அது வந்து ஃப்ளோல வருது. நீங்க வேற போட்டு ஐயோ கடவுளை. இங்க பாருங்க, அதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னா ஒரு கடலைப்பருப்பு, இந்த வடபருப்பு இருக்கலாம். கடலைப்பருப்பு இல்லாதனால நான் வடபருப்பு எடுத்திருக்கேன். இல்லைன்னா கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். அடுத்துல தேங்காய் ஒரு பல்லாரி, எரிப்புக்கு தகுந்து வத்தல் எடுத்துக்கிடணும். வத்தலுக்கு தகுந்து நம்ம பூண்டு எடுத்துக்கிடணும். நீங்க எவ்வளவு வத்தல் எடுக்கீங்களோ அதுக்கு தகுந்து பூண்டு எடுத்துக்கிடணும். கருவேப்பிலை, தக்காளி, உப்பு, இதை வசக்கிதான் நம்ம ரெடி பண்ணணும். ஒன்னாச்சு இதாச்சா? இதுதான் இதுக்குள்ள சட்னி. இதை வந்து எப்படி ரெடி பண்ண போறேன்னா, இந்த இட்லி வந்து இந்த மாதிரி மண்சட்டி, மீன் சட்டியில மண் சட்டி. ஓகே, இந்த மண் சட்டியில துணி கட்டி வச்சுதான் அவிச்சு நம்ம இட்லி ரெடி பண்ண போறோம். அதுக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் தண்ணி நல்லா கொதிக்கணும். நம்ம அதை கொதிக்க வச்சிருவோமா, துணியை கெட்டிக்கிட்டு கொதிக்க வச்சிருவோம். இந்த மாதிரி வெள்ளை துணி எடுத்துக்கிடுங்க. நான் வந்து ஒரு இதுக்காக வேண்டிய ரப்பர் பேண்ட் போடி மேல வந்து நூல் வச்சு கட்டிடுவேன். ஓகேயா, இப்படிதான் போடுவேன். கெட்டதுக்காக வேண்டி போடுவேன். முதல்ல துணியை நனைச்சுக்கிட்டு போட்டுருவோம். இப்படி இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அசையாது. இதுக்கு மேல நம்ம துணி வச்சு கட்டிடலாம். சரியா, அப்ப தண்ணியை கொதிக்க வச்சிருவோமா. இதுதான் மேட்டர். நான் தண்ணி வச்சிருக்கேன், துணியை நனைச்சு எடுத்தாச்சு. சுடட்டு. சுட்டதுக்கு அப்புறமா இட்லி துணி எல்லாம் வைக்கலாம். அதுக்குள்ளார நம்ம சட்னிக்கு ரெடி பண்ணிடுவோமா. பண்ணுவோம். இந்த இதுக்கு வந்து நான் கொஞ்சமா நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். நான் வசக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் போல கடலை பருப்பு. ஆனா நம்ம வடபருப்பு தான் போடுவோம். எண்ணெய் காயட்டு. ரொம்ப நல்லா ஃப்ரை பண்ணணும் அப்படியெல்லாம் கிடையாது, ஆனா லைட்டா வசக்கணும். கூட வத்தல், பொரிய ஆரம்பிச்சுக்கலாம். கருக விட்டுற விடாது. உள்ளி பல்லாரி தான் போடணும், தக்காளி சின்ன உள்ளி போட வேண்டாம். போட்டு இது லைட்டா வசங்கி வரும்போது நம்ம தக்காளி, நம்ம லைட்டா கலரு காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணுவோம்னா லாஸ்ட்ல. இது லைட்டா வசங்கின உடனே தக்காளி, வெள்ளைப்பூடு, கொஞ்சமா கருவேப்பிலை. தக்காளி லைட்டா வசங்கணும். நல்லெண்ணெய் போட்டு வசங்கும் ஒரு ஃபிளேவர் வருது பார்த்தீங்களா.
எதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் பாத்திரம் சூடாகி தண்ணி கொதிக்க டைம் எடுக்கும்ல, அதனாலதான் நம்ம எப்பவுமே இட்லி வந்து கண்டிப்பாக தண்ணி கொதிச்ச பிறகு இட்லியா ஊத்தணும். அதனாலதான் நம்ம அப்படி ரெடி பண்ணோம். இதுக்கு கூட நான் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் போல தேங்காய், நிறைய பேர் தோசைக்கு சட்னிஸ் வெரைட்டிஸ் எல்லாம் வச்சு காணிங்கன்னு சொன்னாங்க. அப்ப இந்த மாதிரி செய்யும் போது நம்ம டிஃப்ரெண்டா செய்ய முடியும். கொஞ்சமா ஒரு 1/2 ஸ்பூன் போல காஷ்மீரி சில்லி, ரொம்ப கலர்ஃபுல்லா வராது, இந்த தக்காளி இருக்கக்கூடிய கலர்ல தான் வரணும். நல்லா நோட் பண்ணிருக்கீங்களான்னு தெரியாது, நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாம் வசக்கும் போது எண்ணெய் அவ்வளவு அது அப்சர்வ் ஆயிரும். இதே பாமாயில் இந்த மாதிரி எண்ணெயில அப்சர்வ் ஆகாது. இதுதான் இந்த எண்ணெய்களுக்குள்ள இது பாருங்க. நம்ம ஒரு கரண்டி விட்டுருப்போம், 1 ஸ்பூன் போல விட்டுருப்போம்ல நல்லெண்ணெய். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. ஆறட்டும், ஆஃப் பண்ணிடுவோம். தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இந்த பாருங்க, வெட்டி கொதிச்சுட்டு இந்த டைம்ல அதையுமே நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு துணி வச்சு கட்டணும். நம்ம சிம்ல வச்சிருவோம்னா வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு துணியை வச்சுதான் கட்டணும். வாழை நார் இருக்குங்களா, அதை வச்சும் கட்டலாம். ஆனா நம்ம அது இன்னைக்கு எடுக்கல, நம்ம இருக்கக்கூடிய இடத்துல கட்டணும். ஆமா, ஏன்னா மாவு ஊத்தி அது வேகும் போது தொய் விழுந்துடாதுல. அதுக்கு என்ன பண்ணணும்னா முதல்லயே தண்ணி விடும்போது இதெல்லாம் கெட்டி வச்சுட்டு அதே கெட்டி வச்சா துணி ட்ரை ஆயிரும், அதெல்லாம் மாவு ஒட்டும். நிறைய டெக்னிக் இருக்குதுல, சரியா? இவ்வளவுதான். இது பாட்டி இப்படி இருக்கட்டு, பிளேன்ல வைப்போம். நான் வந்து இன்னைக்கு தட்டு இட்லியாக வைக்க போறேன். ஆமா, இது என்ன செய்யணும், துணி கட்டும் போது சைடு பாத்துக்கிடணும், சைடுல பாத்தணும். தொங்கல நம்ம இட்லி பாத்திரத்துல துணி விட மாதிரி எல்லாம் விடக்கூடாது, கொஞ்சம் சின்ன துணியாவே கரெக்டா அளவுல விடணும், கட் பண்ணிக்கிடணும். அவ்வளவுதான். இதா இருக்கா, இன்னும் மாவு ஊத்தலாம், ஒண்ணும் இல்லை, ஊத்தலாம். ஃபுல் ஃப்ளேம்ல வச்சு மூடி வச்சிட வேண்டியதான். சரியா? இது வேகட்டு, நம்ம அந்த டைம்ல சட்னிக்கு அரைச்சிருவோம், எடுத்துருவோம்னா. உப்பு மட்டும் தான் போடணும் நம்ம. கொஞ்சமா உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம். எப்படி இருக்கு, கலர்ஃபுல்லா இருக்கா? சரி, இந்த இட்லி ரெடி ஆனோன்னா சட்னியை தாளிப்போம். தண்ணி கொதிச்சோன்னு தான் இட்லி ஊற்றணும். ஒரு இட்லி ஊத்திருக்கு. எஸ், எப்படி ஓகேயா? இட்லியா? ஏமா சாதா இட்லி, தண்ணி கொதிச்சுட்டா இப்போ. சரி, முடிக்கலாமா? தாளிக்கணும், தண்ணி வேணும். வெந்தாலும் உடனே எடுக்க கூடாது. இட்லி வெந்தாச்சு, மேல ஆஃப் பண்ணிடுவோம்னா கொஞ்சம் ஒரு சூடு போய் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம எடுப்போம். சரியா? உடனே எடுக்க முடியாது, நமக்கு கை சூடு இல்ல. அப்ப 10 இட்லி அவிக்கணும்னா 1 மணிக்கு ஆகுமா? இல்ல, நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாததுனால நமக்கு நீங்க சொன்ன டைம் ஆகும். எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களாம் அப்படி இல்ல, டக்குன்னு இப்படி துணியை இப்படி எடுப்பாங்க, தட்டிடுவாங்க. இது நமக்கு பார்த்து எடுத்துதான் நம்ம ரெடி பண்ண முடியும். ஓகேயா? லைட்டா தண்ணி தொளிப்போம், வச்சுட்டு சட்னி தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணுவோம். அதே பாத்திரம் எடுத்துடலாம், கொஞ்சமா நல்லெண்ணெய் ஊற்றுவோம். எனக்கு சட்டி அதான் அவங்க வந்து இந்த வாழை நார் இருக்குல்ல சேப்பா, அதை வச்சு கெட்டுவாங்க. கட்டி வச்சுட்டு திரும்பி கட்டுறதுக்கு வரணும்ல. ஆனா இது வந்து இப்படி ஆவி அடிக்க கூடாதுல்ல, அதனாலதான் வந்துரும்.
வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை எல்லாமே ரெடி பண்ணி பார்த்துட்டு தான் வீடியோவை நம்ம ஷேர் பண்ணுவோம். ஓகேயா? தள்ளி வச்சிருவோம். இந்த இட்லியில நம்ம வந்து இன்னைக்கு பொடி இட்லி தான் ரெடி பண்ண போறோம். ஓகே, கடுகு போட்டுருவோமா? உளுந்தம்பருப்பு எல்லாமே லைட்டா, ரொம்ப வேண்டாம். தண்ணி உங்களுக்கு தேவைக்கு தகுந்து ஊற்றிடலாம். கட்டி சட்னி தான் வைக்கணும் இல்ல. கருவேப்பிலைப்படும் ஒரு கொதி வரட்டு. டேஸ்ட் டைம் போதுங்களா? ரொம்ப கொதிக்க வைக்க வேண்டாம், ஆனா ஒரு அரை பங்கு கொதிக்க வைக்கணும். ஓகேயா? ஆஃப் பண்ணிடட்டா. இன்னைக்கு வந்து நம்ம அந்த இட்லி பொடி வந்து என்ன பொடினா காணப்பொடி வச்சு ரெடி பண்ண ஒரு இட்லி பொடி தான் நம்ம தட்டு இட்லி ரெடி பண்ண போறோம். ஓகே, நான் அந்த பொடியை எடுத்துட்டு வந்துடுறேன். இனி இதுல வந்து லைட்டா என்ன செய்யணும்னா ஆயில் ஸ்ப்ரே பண்ணணும். இந்த ஆயில் பொறுத்த வரைக்கும் தள்ளி நின்று தான் ஸ்ப்ரே பண்ணணும். பண்ணிட்டு கருப்பு காணத்துல செய்த இட்லி பொடி, இட்லி பொடின்னு இல்ல, சாப்பாடு முதல் எல்லாத்துக்குமே எடுத்து காணப்பொடி, கருப்பு காணப்பொடி. சரியா? இத வந்து லைட்டா இப்படி கை வச்சு போட்டுட்டு, இந்த காணப்பொடி எப்படி பாதி காணப்பொடியும் பாதி தேங்காவும் ரெடி பண்ணா காணத்துவையல் ரெடி. கண்டிப்பாக. அது வந்து அடுத்தல நம்ம ஏதாவது டிஷ் செய்யும் போதுதான் ஃபுல் டீட்டெயில் அவங்களுக்கு சொல்ல முடியும். இது அப்படி இல்லை, காணப்பொடி இட்லி பொடியாவே யூஸ் பண்ணலாம். நம்ம ஏற்கனவே பிரண்டை பொடி போட்டிருக்கோம். ஓகே, அதே மாதிரி இந்த காணப்பொடி சாப்பாடுல இருந்து இட்லி தோசையில இருந்து எல்லாத்துக்குமே நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப சொல்லணும்னா ப்ரெஷருக்கு ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க கருப்பு காணம். ஓகே, இது வெறும் கருப்பு காணம் தான், கொள்ளுங்கிறதெல்லாம் தெரியாது. இது எங்க ஊர்ல கிடைக்கக்கூடிய ஒரு கருப்பு காணம் வச்சு ரெடி பண்ண ஒரு பொடி தான். சரியா? இது ரெடி ஆயிட்டா? இதெல்லாம் சாப்பாட்டுக்கு சூப்பரா இருக்கும். நீ இடத்துல இந்த இட்லி ரெடி ஆயிட்டான்னு பாப்போமா? இதுவும் ரெடி ஆயாச்சு. ஆஃப் பண்ணிடுவோம். தண்ணியை லைட்டா எடுப்போம். கடைசி வரைக்கும் இட்லி ரெடி பண்ணது சொல்லவே இல்லை. தானே சொல்லணும். கண்டிப்பா. சரியா? எப்படி இருக்குன்னு பார்த்துடுங்க. கொஞ்சம் சூடு ஆறட்டு, நான் எடுத்து கையில காணிக்கேனா. கார சட்னியா? எஸ், இதுக்கு வந்து சூப்பரா ஒரு கார சட்னி. பயங்கர சூடு, கையில இருந்து நழுவிடும். எஸ். ஓகே, இது எப்படி ரெடி பண்ணேங்கிறத சொல்லிடுறேன். சூடு ஆறவுடைய நேரத்துல ஜவ்வரிசி இருக்கலாம், இதுதான். உளுந்து இல்லாம இட்லி அவிக்க முடியுமா? கண்டிப்பா முடியும். அப்படி ஒண்ணு இருக்கா? ஆமா, உளுந்து இல்லைன்னா தோசைக்கு அரைக்க முடியாதுன்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து நீங்க பார்த்து செய்யுங்க. செய்துட்டு என்கிட்ட சொல்லுங்க. ஏன்னா இது கண்ணாடி ஜவ்வரிசி. எடுத்து கையில எடுத்து காட்டுங்க. கண்ணாடி ஜவ்வரிசி கையில தெரியும், பலபலான்னு இருக்கும். இது எதுல செய்யறாங்கன்னு தெரியுமா? சரி, இது மர்ச்சினி கிழங்குல ரெடி பண்ணக்கூடிய ஐட்டமா? மரவள்ளி கிழங்கு ரெடி பண்ணக்கூடியது. ரெடி பண்ண அந்த காலத்துல கிழங்கு நிறைய அவங்க ஊடுபயிரா வச்சு கிழங்கு தான் ரெடி பண்ணாங்க. அந்த கிழங்குல இருந்து ப்ரிப்பேர் பண்ணதான் மர்ச்சினி இந்த ஜவ்வரிசி. இதுல பால் ஜவ்வரிசி உண்டு. அதுதான் அந்த பால் ஜவ்வரிசி வந்ததுனாலதான் நம்ம வந்து இந்த ஜவ்வரிசி இப்ப எல்லாரும் யூஸ் பண்ணது கிடையாது. ஆமா. ஓகே, இதான் ஒரிஜினல் கண்ணாடி ஜவ்வரிசி தான் ஒரிஜினல். வேகத்துக்கு லேட் ஆகக்கூடிய கண்ணாடி ஜவ்வரிசி தான் ஒரிஜினல். மற்ற பால் ஜவ்வரிசி வரப்போய் இந்த ஜவ்வரிசிக்குள்ள எஃபெக்டே இல்லாம போய்தான். ஏன்னா ஜவ்வரிசி வந்து உடம்புல உள்ள அவ்வளவு நோய்க்குமே ஒரு மருந்தான்.
கார்போஹைட்ரேட்ல இருந்து மினரல்ஸ்ல இருந்து புரோட்டீன்ஸ் வரைக்கும் இருக்குள்ள ஒரு ஃபுட்டுன்னு சொன்னா அது ஜவ்வரிசி தான் சொல்றாங்க. ரெண்டாவது காரியம், நம்ம அதை இப்ப பால் ஜவ்வரிசி வர்றதுனால நம்ம ஒரு பிள்ளை வெயிட் கெயின் பண்ணணுமா, வண்ணம் வைக்கணும்னா நீங்க கண்டிப்பா அதை ட்ரை பண்ணி பாருங்க. கண்ணாடி ஜவ்வரிசி கஞ்சி பாயசம் போல வைக்கலாம். ஆமா, இன்னைக்குமே அல்சருக்கு நான் நிறைய வீடியோல ஏற்கனவே சொல்லியிருக்கேன். காரணம் என்னன்னா நார்த் இந்தியன் இது அதிகமா யூஸ் பண்ணுவாங்க நினைக்கிறேன். அது தெரியல, அதை பத்தி தெரியல. ஆனா அந்த காலத்துல உள்ளவங்க தோசைக்கு போட்டு அரைக்கிறது இந்த மர்ச்சினி கிழங்குல இருந்து இது ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கும் போது இந்த ஜவ்வரிசி வச்சுதான் தோசை இட்லி ரெடி பண்ணிருக்காங்க. இப்ப அரிசி எவ்வளவு எடுக்கணும்? ஒரு உலக்கு அரிசி எடுத்தா சரி, அரை உலக்கு ஜவ்வரிசி எடுக்கணும். வேற என்ன போடணும்? ஒரு ஸ்பூன் வெந்தயம் போடணும். இவ்வளவுதான் மெஷர்மெண்ட், அவ்வளவுதான். ஒரு உலக்கு அரிசி, அரை உலக்கு ஜவ்வரிசி, ஒரு ஸ்பூன் வெந்தயம், இந்த மூணையும் போட்டு ப்ரிப்பேர் பண்ணா அந்த மாவு ரெடி பண்ணி இந்த மாதிரி இட்லி செஞ்சுக்கிடலாம். கண்டிப்பாக ஜவ்வரிசி தனியா கோவர போடணும், அரிசி தனியா கோவர போடணும். ஓகே, எல்லாம் மிக்ஸ் பண்ணி போடக்கூடாது. அரிசி தனியா கோவர போடணும். ஜவ்வரிசி ஜவ்வரிசி அது என்னது ஊற வைக்கிறதுக்கு தான் டைம் ஆகும். ஏன்னா கண்ணாடி ஜவ்வரிசி சாஃப்ட்னஸ் கிடைக்க குறைஞ்சு ஒரு 6 மணிக்கூறாது ஆகும். அதனால அரிசி கோர போடக்கூடிய நேரமே நம்ம ஜவ்வரிசி கோர போட்டுறணும். போட்டுட்டு தான் நம்ம இதை என்ன செய்யணும், ரெடி பண்ணணும். அரைக்கும் போது ஒன்னா போட்டு அரைக்கலாம். அது ஒண்ணு இல்ல. ஏன்னா நான் எதுக்கு ரொம்ப இதுக்கான இதுல ஜவ்வரிசி கிடக்கும் பாருங்க, 1 2. ஆமா ஆமா, அது மிக்ஸில இருந்து மிக்ஸில போட்டு நம்ம அரைக்கும் போது எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. இப்ப உளுந்து இல்லாம இட்லி வைக்கலாம். உளுந்து இல்லாம இட்லி ரெடி பண்ணணும். பிள்ளைங்க வெயிட் கெயின் பண்ணக்கூடிய பிள்ளைங்க வீட்டுல இருக்காங்கன்னா கண்டிப்பா இதை ரெஃபர் பண்ணுங்க. பண்ணி செய்து பார்த்துட்டு கண்டிப்பா இதை சொல்லணும். ஏன்னா அது உண்மையா போய் அவங்க சொன்னாங்க, அந்த பாட்டி அப்படிதான் ரொம்ப நல்லதுமா, ஆனா இப்ப நீங்க யாராவது செய்ய மாட்டீங்க அப்படிங்கிற. ஏன்னா உளுந்துல கலப்படம் வராது. அந்த பாட்டிக்கு ஒரு வாழ்த்துக்கள் கண்டிப்பாக. சரியா, இட்லி பாருங்க, நல்ல நம்ம இந்த இட்லி போலயே இருக்கு, அவ்வளவு ஒரு சாஃப்ட்டுங்க பாருங்க. ஆமா, ஓகே. கட்டி சட்னி சட்னி ஊத்தி காட்டு வரேன், கை கழுவிட்டு. ரெண்டாவது இது புளிப்பும் யாராதான். ஜவ்வரிசி புளிப்பு அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு குணம் ஜவ்வரிசிக்கு உண்டான். அதனால புளிப்பு இருக்காதான். சரியா, கை கழுவிட்டு. அதனாலதான் நம்ம இன்னைக்கு காரசாரமான ஒரு சட்னி வச்சோம். எப்பவுமே இப்படிதான் நம்ம ஊத்தி சாப்பிடுறது. தொட்டு சாப்பிட, அப்படியே சாப்பிடணும். சட்னி எல்லாமே தொட்டு சாப்பிடக்கூடாது. தோசைக்கு சைட்ல வைக்கலாம், இட்லிக்கு மேல ஊத்தி தான் வைக்கணும். அப்பதான் அந்த ஜூஸ் இதுக்குள்ள உள்ள இறங்கும் போது டேஸ்ட் நல்லா இருக்கும். எவ்வளவு நேரம் ஆனாலும் நம்ம சாப்பிடலாம். சாப்பிடும் போதுதான் நம்ம டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்க முடியும். மத்தபடி இட்லிய கண்டே பிடிக்க முடியாது. சாப்பிடும்போது கண்டிப்பா கண்டுபிடிக்கலாம். ஏன்னா ஒரு வழுக்கு வழுக்குன்னு இருக்கும். அந்த ஜவ்வரிசிக்குள்ள ஒரு ஷைன் வழுக்கு இருக்கும். நம்ம சாதா இட்லி தோசை மாவுல இருக்காது. ஆனா டேஸ்ட் வைஸ் ஹெல்த்திக்கு ரொம்ப நல்லது. வீக்லி ஒன்ஸ் நம்ம யூஸ் பண்ணல, தப்பே இல்லை. என்னன்னு சொன்னேன், கண்டிப்பா இத மாதிரிலாம் பாருங்க. இது பொடி இட்லி. எல்லாம் ஒண்ணு போல அவ்வளவு சாஃப்டா இருக்கும். அப்படியே வந்துடும். நான் தானா, சூப்பரா இருக்கு. கொஞ்சம் இது இஷ்டப்பட கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா நம்ம அந்த மாவுலயே பழகிட்டோம்ல, அதனால இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அந்த சட்டியில துணி கட்டும்போது கொஞ்சம் கவனமா காட்டி அந்த அடுப்புல பத்து இல்லாம இருந்துக்கிடணும். அவ்வளவுதான். தட்டு இட்லி அது எப்பவுமே இதுதான். மத்தபடி இப்ப எல்லாமே தட்டு இட்லி எல்லாம் வந்துட்டு பாத்திரத்துலதான் வச்சு அவிப்பாங்க. இது நம்ம ஓல்டு மெத்தட் அப்படியே நம்ம இப்படிதான் அந்த காலத்துல அவிச்சு எடுத்தாங்க அப்படிங்கறத காட்டணும். ட்ரை பண்ணுங்க. டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கு இல்லைங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. செய்து பார்த்துட்டு சொல்லுங்க. சரியா, இதே போல இன்னொரு வீடியோல நம்ம சந்திப்போம். பாய்.